அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். அதாவது ரிஷப ராசினருக்கு 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 8ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை. அஸ்தம், கஸ்தம், நஷ்டம் என்போம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவி இடையே உறவுகள் பாதிப்படையும், அந்யோன்யம் குறையும், சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போடுவீர்கள். ஆக குடும்பத்தில் பிரச்சனை, சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும், ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும். பிபி, பித்தம், தலைவலி, காய்ச்சல், கைகால் வலிப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்களுக்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கும். நல்ல மருத்துவ சிகிச்சை தங்களுக்கு தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். உயர் அதிகாரிகள் எந்த நேரமும் தங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு தொழில் போன்றோ பற்றி ஈடுபடுவோர் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. சூரியன் சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஆரஞ்சு பொருட்கள், சிவப்பு நிற பொருட்கள், ரசாயன பொருட்கள், மருத்துவ பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய், கிழங்கு வகைகள், தேங்காய், பெருங்காயம் போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. விவசாயம் செய்வோர் கவனமாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே விவசாய சம்பந்தப்பட்ட செவ்வாய் பாதகமாக இருக்கிறார். செவ்வாயுடன் சூரியனும் இணைவதால் விவசாயத்தில் நன்கு கவனம் தேவை. பயிர்கள் செழிக்காது, விளைச்சல் நல்லபடியாக இருக்காது. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும். விவசாய தேவையான உரங்கள், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம். ஆக விவசாயத்தில் கவனம் தேவை. கால்நடைகளால் செலவுகள் வந்து போகும். ஆக மொத்தம் ரிஷப ராசியினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மாதம் கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.